தொல்காப்பியரின் தொன்மை தமிழே, வள்ளுவரின் பாய்மை தமிழே, அவ்வை பிராட்டியின் அமுத தமிழே, இளங்கோவடிகளின் சிலம்பு தமிழே, கம்ப நாட்டாரின் காப்பிய தமிழே, அப்பர் சுந்தரரின் சைவ தமிழே, ஞான சம்பந்தரின் ஞான தமிழே, ஆழ்வார்க்கரின் வைணவ தமிழே, வள்ளலாரின் வசன தமிழே, பாரதியாரின் விடுதலை தமிழே, பாரதிதாசனின் புரட்சி தமிழே, காடுவெல்லின் காதல் தமிழே, கண்ணதாசன் கண்ணல் தமிழே, நீச்சக்காரனின் வாணி தமிழே, இந்த சாலின் இணைய தமிழே, அண்ணா கண்ணன் கணினி தமிழே. ஆன் பண்ணி பேசணும். போட்டோஸ் வீடியோ எடுக்கும்போது போட்டோஸ். ஓகே. இணைய தமிழே, செம்மொழி அறிவு பகிரப்படும் போது அது பல மடங்கு பெருகுகிறது. அனுபவம் பகிரப்படும் போது அது பலரின் வாழ்வில் வழிகாட்டியாக மாறுகிறது. இன்று நம்மிடையே வருகை தந்து தமது அறிவார்ந்த சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திருமதி ஜென்னி வினோதா ஸ்ரீ அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உருவகம் உனக்கு என் பெருமாள் இடைவெளி இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை சான்றோர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அத்துணை ஆளுமைகள், மிகச் சிறந்த சாதனை படைத்த பெண்மணிகள் மற்றும் சாதனை படைக்க இருக்கின்ற மாணவிகள், உங்களையும் அனைவரையும் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவிகளோடு அமர்ந்திருக்கும் சாதனை புரிந்த பெண்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என் தமிழ் வணக்கத்தை சிரம் தாட்டி கூறிக்கொள்கிறேன். ஒரு அருவி போல எல்லாம் கொண்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் கேட்கும் போது. அதெல்லாம் ஒவ்வொன்றா கேட்டு அதையும் குறிப்பிடுத்திட்டு இருந்தேன். பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா இருக்கு, தேவைப்படும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புரை கொடுத்த அகிலா அம்மாவுக்கும் மிக சிறந்த ஒரு வரவேற்புரை. எல்லாரையும் வந்து சிறப்பாக சொல்லி அழகா வரவேற்புரை கொடுத்தீங்க. அதே போல் அதனை தொடர்ந்து தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி அவர்களின் முதல்வர், நான் ரொம்ப மலைச்சி போனேன், வந்து பார்த்துட்டுமே அந்த அளவுக்கு மலைச்சி போன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அவார்டு வாங்கினாங்க. எனக்கு அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லா விருதுகாட்டிலும் எனக்கு சிறப்பாக அந்த புகைப்படம் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா நான் வியந்து பார்த்த ஒரு முதல்வர் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு காலத்தில் நான் கல்லூரியில் படிக்கும்போது நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. நிறைய விஷயங்கள் நடந்த அந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அப்போல்லாம் அவங்கள பற்றி சில தவறான ஒரு கருத்துக்களை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்களா இந்த அம்மா அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே உயிரோடு இருக்கிறத விட இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் புதையலாக வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இதை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை கேட்கும் போது எனக்கு சில டைம் நான் இவங்களுக்காக ஃபைட் பண்ணியிருக்கேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கல்வியில் சிறந்த பெண்மணி அப்படின்னா அந்த அம்மா தான் சொல்லுவாங்க. அந்த காலத்து 10th அவங்க வந்து ஸ்டேட் போர்டு வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு படித்த ஒரு பெண்மணினா அவங்க தான். அவங்கள அத்தனை சிறந்த ஒரு பெண்மணியை நம்ம மேலே சிறக்க வைக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் குழுப்பி இருந்திருக்கு. அதுதாங்க உண்மை. அதை வந்து எங்களுக்கு காட்டவங்க மறைச்சிட்டாங்க. எப்போதுமே அப்படிதான். நிறைய இங்கே அதுதான் சொல்லப்பட்டது. யாரும் ஒரு பெண்மணி மேலே கொண்டு அப்படியே மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எப்படா அடிக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் பின்னாடியே இருக்கும். அது ஆண்களோட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் அவங்கள வந்து சில விஷயங்கள்ல உதச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறந்த பெண்மணி கூட இருந்து அவங்க அந்த நிழற்படம் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப வளர்ச்சி போயிருந்தேன். அப்போ இவங்க அதை விட மிக சிறந்த ஒரு பெண்மணியாக இன்னைக்கு இந்த கல்லூரியில் பார்த்தோன்னா இன்னும் பெருமையா இருந்தது. இவ்வளோ ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு ஆளுமை இந்த கல்லூரியில முதல்வராக
நான் சொல்லணும். மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. நன்றி. அதுக்கு அடுத்து பேசிய கவிநேசன் அப்படின்னா நான் சொன்னேன். தமிழா நம்ம தேவடி அம்மா கூட வரும்போது நான் சொன்னேன் கவிநேசன் ஐயா எங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க என்னம்மா சுருக்கிட்ட பேரு அப்படின்னு. கவிதை கணேசன் கவிநேசன் சொல்லிட்டேன் நான். ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. அவ்வளவு சிறப்பான ஒரு சாதனையாளர், மிகச்சிறந்த ஒரு சாதனையாளர். ஆச்சரியமா இருக்குது. 500 விதமான நெல், அது என்னென்ன பேர் கூட எனக்கு தெரியாது. உண்மையாவே நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஒன்றையும் பொன்னி ரைஸ் தான் தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி இருக்கும்போது இத்தனை வகையான நெற்களையும் இவங்க சேர்த்து வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு விருது கிடைத்தது நான் பெருமையா பார்க்குறேன். அவங்களோட அடுக்கடுக்கான தமிழ் வாழ்த்துகளுக்கும் நான் வந்து அடிப்பணிகிறேன். அவ்வளோ அழகா தமிழ் வாழ்த்தை எடுத்து சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக தேன்மொழியம்மா பேசிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு முன்னோடியும் சொல்லலாம். நான் வந்து வளர்ந்து வர நேரத்தில் அவங்க எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்தாங்க. என்ன எங்கேனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துல ஒரு சிறப்பு கவியரங்கு நடக்குதுமா வாமா அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற ஒரு அன்பு தோழின்னு சொல்லலாம். எனக்கு சிறந்த ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்ல சிறப்பாக எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் கூட சொல்லலாம். அவங்களையும் நான் வந்து மிக வியந்து பார்க்கிறேன். அவங்களோட சொற்பொழிவு மிக அருமையாக இருந்தது. எனக்கும் இந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு கல்லாக இருந்தது அப்படின்னா என்னோட கல்லூரியில் படித்து என்னோட கூட இருந்த ஒரு தோழியின் மூலியமாக தான் ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்தது. அதை அப்படியே நான் பிடிச்சி மேலே மேலே வந்தது. கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி சில காரியங்களை பண்ணி இன்னைக்கு ஓரளவுக்கு முன்பாக நான் நிற்கிறதுக்கு கடவுள் துணை புரிந்திருக்கிறார். இந்த ஒரு பன்னாட்டு ஒரு கருத்தரங்கம் அப்படின்றத விட பன்முக கருத்தரங்கம் கூட சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து பிரெஞ்சு துறை தலைவர் இருக்கிறாங்க, ஹிந்தி துறை தலைவர் இருக்காங்க, தமிழ் துறை தலைவர் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அருமையான ஒரு கருத்தரங்கமாக நாங்கள் பார்க்குறோம். பன்னாடை விட பன்முக மொழி பேசக்கூடிய மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கமாக இங்கே நான் பார்க்குறேன். நான் இதெல்லாம் மிக மிக வியப்பாக காணப்படுகிறது. நமது முதலாக நான் சொல்லணும்னா நானும் இந்த பன்னாட்டு ஆய்வில் நானும் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன். பெண்ணிய சிந்தனைகள் அப்படின்ற சங்கலிக்கு பெண்ணிய சிந்தனைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் பண்ணியிருக்கேன். அந்த ஆய்வின் முழுசா நான் எதுவுமே சொல்லலை. அந்த ஆய்வுக்கெல்லாம் முன்னோடியாக ஒருத்தவங்க இருந்தாங்க. யார் அப்படின்னா புள்ளியை முரத்தால் விரட்டி ஒரு பெண், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அவங்களை இப்போ நான் நினைத்து இந்த சிறப்புரை பண்ணுறேன். அந்த அளவுக்கு வீர தமிழச்சி நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம். அவர்களையும் தொட்டு அந்த சிறப்புரை வழங்குறேன். ஏன் அவர்களை வந்து அதிகமாக நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த பெருந்தலைவர் சாதாரண தலைவர் இல்லை, கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனைப்பெயர் இருக்கு. ஏன் இவர் வந்து உண்மையா சொல்லணும்னா இவர் படிக்கல, 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு தவிர அதற்கு மேற்கொண்டு படிக்கல. ஆனா அதற்கு மேற்கொண்டு படித்தார் எங்க அப்படின்னா நூலகத்தில் சாதாரணமான புத்தகத்தெல்லாம் அவர் படிக்கல, கதை புக்கு படிக்கல, கவிதை புக்கு படிக்கல. மிகச்சிறந்த தலைவரோட புத்தகத்தை படிச்சிருக்காரு, வரலாற்று நூல்களை படித்திருக்கிறார். அதனால அவர் மிகச்சிறந்த தலைவராக பெருந்தலைவராக மதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு முதல்வராக ஆகணும்னா அவருக்கு தான் அதிகமான தகுதி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தலைவரையும் நான் வணங்கி இந்த சிறப்புரை ஆற்றுகிறேன். கண்ணகியிலிருந்து வருவோம். நம்ம இந்த பன்முக நூலுக்கு அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த இழப்படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணகியோட படம் இருக்கு, வேணாச்சல் படம் இருக்கு, அப்படியே வரிசையாக போடப்பட்டிருக்கு. நம்ம இளங்கோ அடிகளார் எழுதிய சிலப்பதிகாரத்திலேருந்தே வருவோம். செட்டை இலக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இளங்கோ அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோ அடிகள் வந்து யாரோ ஒருத்தர் சொன்ன கதையை கேட்டு அந்த கதையிலிருந்து அவர் வந்து கவிஞன் என்பவன் சாதாரணமாக அப்படியே கொட்டிட மாட்டாங்க. தன்னோட திறனை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்றது எண்ணத்துல தான் வெளிப்படுத்துவாங்க. அப்படி இவரை எழுதிய இந்த கவிதையில பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்ற கவிதை புத்தகத்தில் சங்க இலக்கியத்தில் கண்ணகி என்ற அந்த ஒரு வடிவத்தை எவ்வளவு அழகா அதை நிலைநிறுத்திருக்கிறாங்க அப்படின்னா மிக வியப்பா இருக்கு. ரொம்ப அமைதியான ஒரு பெண் கண்ணகி, எல்லாருக்கும் தெரியும். திருமணமானதுலேருந்து பேசிருக்கவே மாட்டாங்க அவங்க. ஆனா ஒரே ஒரு நேரத்துல தான் பேசியிருக்காங்க. எங்க அப்படின்னா
பாண்டியனோட அரசவையில மட்டும்தான் பேசினாங்க. அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் தான் எவ்வளவு சிறந்த ஒரு சிறந்த பெண்மணி இல்லையா? ஆனா கண்ணகி மட்டும் சொல்ல முடியாது, மாதவியும் சிறப்பான பெண் தான். நாம விட்டே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கற்பில் சிறந்தவர்கள் கண்ணகியா மாதவியான்னு. இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவ்வளவுதான். அவளும் சிறந்தவள் தான். ஏன்னா அவள் கலையில் நுட்பமானவள். அவள் இல்லாமல் மணிமேகலை என்ற ஒரு காப்பியம் வந்திருக்காரு இல்லையா? ஒத்துக்குதான் வேணும் இல்லையா? ஒரு சிறந்த அறப்பெண்மணி மணிமேகலை இல்லையா? அப்போ இந்த ஒரு பெண்மணியை பெற்றெடுத்த தாய் ஒரு சிறந்தவள் தானே? கண்டிப்பா சிறந்தவள் தான், மதிக்கப்பட வேண்டியவள் தான். அவளையும் நான் மதிக்கிறேன். கலையில் நுட்பம், கணவனை காண்பதில், அதாவது கணவனை எப்படி அன்பாக பார்க்கணும், இதெல்லாம் சிறந்தது மாதவின்னு சொல்லலாம். சரி, கண்ணகி கொண்டு வருவோம். நம்ம கண்ணகி அந்த அரசவையில இருந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. அந்த பாண்டியன் மனைவி நீ தான் கண்ணகி எப்படி வந்தாய், யாருமா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க சில வரிகள். இந்த வரியில ஃபர்ஸ்ட் வரும், தேராமண்ணா செப்போதுடைய என் அரசுரப்பின் இமய அவர் வியப்ப புல்லொரு புண்கண் தீர்த்தோ நன்றி வாயின் கருமணியின் நடுநாள் நடுங்க ஆவின் கடமணி உகுநீர் நெஞ்சி சுட தாழ்ந்த அருப்பெரும் முதல்வனை ஆழியின் முடித்தோன் பெரும் பெயர் புகார் என்பது ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணியின் மகனியாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கரன் மன்னா நின்னக புகுந்து இங்கு என் காற்றிலம்பு பகர்தல் வேண்டி நின்பா கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரை. இது சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனோட சிறப்பே விளங்குச்சு. அந்த அளவுக்கு புகழப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னருக்கு அதுலயே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மனசு உடஞ்சு போச்சு. அந்த ஒரு வார்த்தையே உடஞ்சு போச்சு. இன்னமா சொல்ல வர நீ அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு சிறந்த செல்வந்தர் அவன ஒரு அரசன் அவன் சொல்லலாம் இல்லையா? அவனோட சிலம்பு எப்படிப்பட்டன்னு அடுத்த ஒரு வார்த்தையில சொல்றாரு. இன்னும் உனக்கு சந்தேகம் தீரலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சிலம்பை எடுத்து அப்படி ஒரு கோடு போட்டு என்னுடைய சிலம்பை மணியுடைய அரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முத்துடைய அரியன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் போது அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா நிலை குலைந்து விட்டார். யாரு? அந்த பாண்டியவனை நிலை குலைந்து என்னாச்சு, அந்த இடத்துலயே ஹார்ட் அட்டாக் தான் சொல்லணும். அது உயிர் போயிடுச்சு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமும் கட்டி காத்த ஒரு அரசாட்சி இன்றைக்கு தவறா போச்சு அப்படின்ற ஒரு நிலையில அந்த இடத்துலயே உயிர் போறதுக்கு முன்னாடி அந்த அப்பா இருந்து யாரு, அவன் மனைவி இல்லையா? ஆமா, பாண்டியமணியின் மனைவி என்ன பண்றாங்க, கூத்தெழுந்தேவி இல்லையா? அவங்க எழுந்து என்ன சொல்றாங்க, கணவன் இழந்தாருக்கு காட்டுவது என இணையடி தொழுதேவி மடமொழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இறந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த டக்குனு உயிர் போயிட்டு. இப்படி அந்த மதுரை மாநகரத்தை அரசாட்சியை நிலைக்கொழிய வைத்தவர் யார் அப்படின்னா கண்ணகி. இதுதான் மதுரை எரித்தாள் கண்ணகின்னு சொன்னாங்க. தவிர மதுரையை முழுவதும் எரிக்கல. ஆனா கவிதை சொல்லப்பட்டது மதுரையை எரித்தாள் கண்ணகி அப்படின்னு. ஏன்னா அரசாட்சி அணியோட முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு சிந்தனையை இந்த சங்க இலக்கியத்துல கொடுத்துருக்காங்கன்னா மிகச்சிறந்த ஒரு சங்க இலக்கியம் சொல்லலாம். அதை தொடர்ந்து மாதவி தொடர்ந்து மணிமேகலை மிக சிறப்பான ஒரு இறைபக்தி கொண்ட ஒரு பெண்மணி, துறைவரம் அழகாக மேற்கொண்ட ஒரு பெண்மணி, அனைவருக்கும் உணவளித்து பசையை ஆற்றிய ஒரு பெண்மணி. இதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து இந்த சங்க இலக்கியத்தை இன்னும் அதிகமா நாங்கள் கேட்டு ருசிக்கலாம். அந்த அளவுக்கு சங்க இலக்கியம் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, தமிழர் அப்படின்னாவே என்ன பண்பாடு அப்படின்னா ஜாதி மதம் எதுவும் அற்றதுதான் தமிழர் பண்பாடு. இதை நம்ம இந்த கீழடியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் நிறைய விஷயங்கள். தேட 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 புதையல் கிடைக்கிறது தவிர எந்த ஒரு சமயம் சார்ந்த அடையாளங்களும் கிடைக்கல. அதுதான் உண்மை. அப்ப நம்ம தமிழர்கள் சமய சார்பற்றவர்கள் தான். நம்ம தமிழர்கள் தொழில் அடிப்படையில தான் இந்த ஜாதி நெறி வந்ததுன்றது இதுவே உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் இன்றைய காலத்துல இன்றைக்கும் அந்த ஜாதியையோ சமயத்தையும் வச்சு நம்ம பின்பற்றிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இங்க கூட உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே சமய சார்பற்றவர்கள் தான் உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அது இயற்கையோட சேர்ந்து
எடுக்கப்பட்டதான் நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாமே. இயற்கையிலே தான் தெய்வமாக வணங்கப்பட்டது. அதற்கு பிற்பாடுதான் நம்ம இயற்கையிலேயே வந்து ஒரு பேரை சூட்டி அவர்களுக்கு அந்த பேரை சூட்டி அந்த பேரையே நம்ம இறைவனாக வணங்கிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையில்லாத என்ன ஒரு நம்பிக்கை மட்டும் உள்ள வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் சொல்ல வரேன். சரியா? நான் கண்ணிலிருந்து சொன்னதுல இருந்தே நிறைய பேர் சொன்னாங்க, பெண்கள்னா கண்டிப்பா போராட்டம் இருக்கு, ஆண்களுக்கும் போராட்டம் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஆண்களுக்கும் போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லாத வாழ்க்கையில போராட்டம் இல்லாத வெற்றி இல்லை, இதுதான் உண்மை. அப்ப பெண்கள்ன்றப்போ இன்னும் கண்டிப்பா அதற்கு மேலாகவே இருக்கு. பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து அம்மா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு கூட நான் இங்க சென்னையில வந்திருக்கேன், விடுமுறைக்காக வந்திருக்கேன். நான் அபுதாபில இருக்கும்போது இணைய வழியா பேசினா போதும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன், சென்னைக்கு வரேன் அப்படின்னோட அப்ப நீங்க இங்க கல்லூரிக்கு வாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, நம்ம கல்லூரிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா இங்க இந்த பேப்பரை பார்க்கும்போது என் பேர் சிறப்புரை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆஹா, சிறப்புரை ஆற்ற போறேங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதுக்கும் இங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா, சென்னையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நான் தனியா தான் வந்தேன். இது வரைக்குமே தனியா எங்கேயும் பயணிச்சது இல்லை. அபுதாபிக்கு தனியா போயிருக்கேன், அபுதாபில இருந்து திரும்பி வந்திருக்கேன். அது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இங்க வந்ததும் ஏன்னா அழைக்கிறதுக்கு ஒருத்தர் வராங்க, போகும்போது கூட்டி வர்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஆனா இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எல்லாம் யாரும் கிடையாது. நம்ம தான் போய் ஆகணும். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா தைரியம் இருக்கு, அதை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தைரியமா விட மாட்டாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தைரியம் இருக்கு, அதை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் இப்பதான் தனியா வந்திருக்கேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு உலகம் இங்க இருக்குன்றது தான் நான் சுட்டி காட்டுறேன். அதுக்கிட்ட எல்லாமே வந்து நாங்கெல்லாம் தைரியமா போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பிட வேண்டாம். தைரியமா உள்ள வச்சுக்கோங்க. என்னைக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் வருதோ அன்னைக்கு உங்க தைரியத்தை கண்டிப்பா காட்டுங்க. அதுதான் உண்மை. அந்த இடத்துல உங்க தைரியத்தை காட்டுங்க. தைரியத்தை காட்ட தவறிடாதீங்க. சரியா? ஒரு சில கவிதைகளோட என்னோட உரையை முடிக்கிறேன். அதாவது பெண்மணியை பற்றி ஒரு சில கவிதைகள் நான் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு கவிதை மட்டும் படிக்கிறேன். இன்னொரு சொல்ல வந்துட்டேன், வேலுநாச்சியார். இந்த படத்தையும் நம்ம பார்த்துருக்கோம், அவ்வை பாட்டியும் பார்த்துருக்கோம். வேலுநாச்சியார் பற்றியில ஒரு சிறு குறிப்பை குயிலி பத்தி அவங்க சொன்னாங்க. குயிலி இல்லைன்னா வேலுநாச்சியார் அம்மா கிடையாது. அதுதான் ஒண்ணு. ஏன்னா குயிலினாலதான் அவங்க நிலைச்சு நின்றாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு திருமணம் முடித்து ஒரு இந்த வேலுநாச்சியார் அம்மாலாம் பாத்தீங்கன்னா என்றைக்கோ வந்தவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜான்சி ராணிலாம் வந்தாங்க. வேலுநாச்சியார் அம்மா தான் ஃபர்ஸ்ட். இந்த அம்மா வரும்போது வந்து ஆணாகவே வளர்க்கப்பட்டார். பெண்ணாக இருந்தாலும் வீட்டுல ஆண் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆணாக வளர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்திலும் தன்னோட கணவன் ஆங்கிலேய அரசியலால் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் நான் கணவனோட இணையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கணவனின் உரிமையை அவங்க எடுத்துக்கொண்டு இந்த வேலுநாச்சியார் அம்மா மருத வீரர்களின் உதவியுடன் ஆட்சி புரிந்தாங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, நட்பு, ஆண் பெண் நட்பு உள்ளே அதுதான் சொல்ல வந்தேன். இப்படி ஒரு சிறந்த ஒரு ஆண் பெண் நட்பு இருக்கும் பொழுது யாராலையும் நம்ம அசைக்க முடியாது. இப்படி ஒரு ஆண் பெண் நட்பு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம். இந்த அம்மா அந்த ஆண் பெண் நட்புல எல்லாமே கலந்து பேசிதான் முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி தனியா முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களோட சேர்ந்து உரையாடிதான் முடிவெடுத்து இவ்வளோ விஷயங்களையும் பண்ணுது. அதுதான் சொல்றதுக்காக இந்த ஒரு சிந்தனையை நான் கொடுத்தேன். அதே மாதிரி அவை முத்தாட்டின்னு சொல்றோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா அதியமான் அப்படின்ற ஒரு அரசு இருக்காங்க இல்லையா, அந்த நெல்லிக்கனி கிடைச்சிருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்கனியை வைத்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க. உங்களால அரசு நல்லா இருக்கும், நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அரசு இன்னும் அவ்வளவு சிறப்பா இருக்கு, ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அவரும் சொல்லுவாரு, உங்களால தமிழ் சிறப்பா இருக்கும், நீங்க சாப்பிட்டீங்க தமிழ் சிறப்பா வளர்ந்து ஓகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ரெண்டு பேரோட நட்பு சிறப்பா இருந்தது. அதுதான் இதை சொல்ல வரேன் நானு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நட்பும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண் பெண் நட்பும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது சங்க இலக்கியத்தில் உள்ள பெண்ணிய சிந்தனைகள்ல இதையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். கடைசியா சமீபத்துல எழுதின ஒரு சிறிய கவிதை ஒண்ணு. முட்களில் நடக்கிறோமோ பூக்களில் நடக்கிறோமோ, முட்களில் நடக்கிறோமோ பூக்களில் நடக்கிறோமோ தெரியாமலே நாட்கள் ஓடுகின்றன. கடவுள் பாதி மிருகம் பாதி, இப்படிதான் எங்கள் காலங்களும். கடவுள் பாதி மிருகம் பாதி, இப்படிதான் எங்கள் காலங்களும். உயர்வாக பேசுகிறோம் பல இடங்களில், குறுகி விடுவோமோ என்ற எண்ணத்தில். உயர்வாக பேசுகிறோம் பல இடங்களில், குறுகி விடுவோமோ என்ற எண்ணத்தில். தாழ்ந்து போவதற்கும் தயாராக இருக்கிறோம் தன்னை நேசிக்கும் ஒருவரிடத்தில். தாழ்ந்து போவதற்கும் தயாராக இருக்கிறோம்
ஆணுக்கு அடிமை இல்லையா? எல்லாருக்குமே, ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் உண்டு. வெளியில் மட்டுமே அலங்கார பொருள் போல் தெரியும் நாங்கள் எல்லாம் உள்ளுக்குள் ரணங்களை சுமந்தவர்களே. வெளியில் மட்டுமே அலங்கார பொருட்களாய் தெரியும் நாங்கள் எல்லாம் உள்ளுக்குள் ரணங்களை சுமந்தவர்களே. ஆண்களுக்கு இணையானவள் என்றெழுத சொன்னோம். ஆண்களுக்கு இணையானவள் என்றெழுத சொன்னோம். இணையாக மாறுவதற்குள் அணைந்து போயிருவோமோ என்று, இணையாக மாறுவதற்குள் அணைந்து போயிருவோமோ என்று. ஏற்றிய திரிகள் எல்லாம் எரிந்து தீரவில்லை, பாதியிலே முடிகிறது எண்ணெயை ஊற்ற தவறுவதால். ஏற்றிய திரியெல்லாம் எரிந்து தீரவில்லை, பாதியிலேயே முடிகிறது எண்ணெய் ஊற்ற தவறுவதால். தட்டு தடுமாறி தவிழ்ந்து வந்தோம், நாங்களும் உழைக்கும் மக்கள் தான் என்று சொல்ல. தட்டு தடுமாறி தவழ்ந்து வந்தோம், நாங்களும் உழைக்கும் மக்கள் தான் என்று சொல்ல. மகளிர் நீங்கள் மக்கள் என்று சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்களை கொட்டி விரட்டுகிறார்கள். மகளிர் நீங்கள் மக்கள் என்று சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்களை கொட்டி விரட்டுகிறார்கள். ஒரு சங்கடம் முடிவதற்குள் மூடி வைக்க முடியவில்லை, தொடர்ந்து கொண்டே வருகிறது ஒவ்வொன்றாய் அடுக்கி வைத்த பெட்டகமாய் மங்கைய பிரச்சனைகள். ஒரு சங்கடம் முடிவதற்குள் மூடி வைக்க முடியவில்லை, தொடர்ந்து கொண்டே வருகிறது ஒவ்வொன்றாய் அடுக்கி வைத்த பெட்டகமாய் மங்கைய பிரச்சனைகள். அரசியலை காட்டி அடிமைப்படுத்துகிறார்களா? அதிகாரத்தை காட்டி அடிமைப்படுத்துகிறார்களா? ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக அடிமைப்படுத்துகிறார்களா? இதுவரை நலமுடன் தான் நாங்கள் இருப்பதாக நினைக்கின்றோம். இதுவரை நலமுடன் தான் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். ஏற்கனவே முகமூடி அணிந்துதான் எல்லா இடங்களிலும் அலைகிறோம். ஏற்கனவே முகமூடி அணிந்துதான் எல்லா இடங்களிலும் அலைகிறோம். யாரையும் காயப்படுத்தக் கூடாது என்பதற்காக நாங்கள் முகத்திரையை கிழிக்க ஆரம்பித்தால் நீங்கள் வாழ முடியாது. நாங்கள் முகத்திரையை கிழிக்க ஆரம்பித்தால் நீங்கள் வாழ முடியாது. உங்களையும் மென்று சாப்பிட எங்களால் முடியாது என்று நினைக்கிறீர்களா? உங்களையும் மென்று சாப்பிட எங்களால் முடியாது என்று நினைக்கிறீர்களா? இனிமேலும் அழகாய் இருப்பதற்காக ஆடம்பர பொருட்களையும் ஆடை அணிகலன்களையும் வாங்க போவதில்லை. இனிமேலும் அழகாய் இருப்பதற்காக ஆடம்பர பொருட்களையும் ஆடை அணிகளையும் வாங்க போவதில்லை. நீங்கள் முகம் கோணாமல் பார்க்கவே இத்தனையும், நீங்கள் முகம் கோணாமல் பார்க்கவே இத்தனையும். உங்கள் வேட்டைக்கு நாங்கள் இறைகள் இல்லை. நாங்கள் துணிந்து விட்டால் சட்டத்தையும் மாற்றி எழுதுவோம். நாங்கள் துணிந்து விட்டால் சட்டத்தையும் மாற்றி எழுதுவோம். வாய்ப்புக்கு நன்றி. நூலைப்படி முறைப்படி நூலைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு